நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். பாகிஸ்தானில் தேவாலயங்கள் மீது நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் 14 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து அங்கு கிறிஸ்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாகிஸ்தானின் லாகூர் நகரில் உள்ள 2 தேவாலயங்களில் தீவிரவாதிகள் நேற்று வெடிகுண்டு தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 14க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து பாகிஸ்தானின் பல்வேறு இடங்களில் கிறிஸ்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். லாகூரில் நடைபெற்ற பேரணியின் போது வன்முறை சம்பவங்களும் அரங்கேறின. தேவாலயத்தில் பாதுகாப்புகள் போடப்பட்டிருந்தது. இதனால் தான் சேதம் குறைந்துள்ளது. இல்லை என்றால் உயிரிழப்பு அதிகமாக காணப்பட்டிருக்கும். இருப்பினும் இந்த சம்பவத்திற்கு முன்பு எந்த எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை. மேலும் இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறி 2 வரை போராட்டக்காரர்கள் தாக்கியதில் அவர்கள் உயிரிழந்தனர். பாகிஸ்தானில் பிரார்த்தனை கூடங்களில் போதிய பாதுகாப்பு இல்லை எனவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். நாட்டில் தீவிரவாதத்தை அரசு கட்டுப்படுத்த வேண்டும். ஏன் தீவிரவாதம் கட்டுக்குள் கொண்டு வரப்படவில்லை? தேவாலயங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் மற்றும் அந்நாட்டு அதிபர் மன்மோகன் ஹுசைன் ஆகியோர் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். இந்த குண்டுவெடிப்புக்கு ஜமாத் உல் அக்ரார் என்ற அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இந்த தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானில் பதற்றம் நிலவி வருவதால் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. உலக செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.